அதாவது நீங்க கண்டிப்பா வந்து இதை பார்த்து வந்து செஞ்சுட்டு ரொம்ப நல்லா நிறைய இன்ஸ்பிரேஷன் சினிமாவில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து விஜய் சார் வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அடுத்தது கண்டிப்பாக நம்ம தலை அஜித் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து ஹெல்ப் பண்ற அந்த ஒரு ஃப்ரெண்ட் தான் யாரு? இண்டஸ்ட்ரியில இருந்து ரியலா பிரச்சனை கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் தான். நான் யார் 2 பேர் சொல்லுங்க பேசியிருந்தீங்க. வீட்டுக்கு போய் பொறுமையா உட்காந்து பக்கத்துல இருக்க பேசுறத கேட்க மாட்டீங்க, வீட்டுக்கு போய் வீடியோல பாப்பீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு பெரிய பெரிய கைத்தலோட லெட்ஸ் வெல்கம் தி டீம் ஆஃப் முஸ்தபா ஸோ ஒரு பெரிய கைத்தல் பண்ணலாம் ஃபார் தி முஸ்தபா டீம். ஸோ ரொம்ப அழகான ஒரு சூப்பரான படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நேற்று ரிலீஸ் ஆகி சூப்பராக ஓடிட்டு இருக்கு. இந்த எக்ஸஸ்லாம் ரொம்ப கொண்டாடுற ஒரு ஜாலியான சூப்பரான படம். ஸோ சதீஷ் ப்ரோ இருக்காரு, கங்க்ராச்சுலேஷன். ஸோ இன்னும் நிறைய படங்கள் எங்கள் படம் கொடுத்துட்டே இருக்கோம். அண்ட் சுரேஷ் ப்ரோ அண்ட் தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாமல் எனக்கு கங்க்ராச்சுலேஷன். அண்ட் பிரவீன் ப்ரோ அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இந்த விஷயம்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களோட ஃபோன் இருக்கு, எல்லாரோட ஃபோனில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்க. அப்படி இன்ஸ்டாகிராம் மட்டும் எல்லாருமே ஓப்பன் பண்ணுங்க ப்ளீஸ். ஓப்பன் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி வைங்க. ஃபோட்டோ வீடியோ இங்கே தான் இருப்பாரு, கண்டிப்பாக எடுக்கலாம். அண்ட் இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுரேஷ் ப்ரோ இருக்காரு. ஸோ வந்து பார்க்கவே ரொம்ப ஷார்மிங்கான ஒரு ஹீரோ. எப்பவுமே சன் மியூசிக்லேருந்து இப்போ இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சது. ஸோ படம் போயிட்டு இருக்கு. ஸோ ஹவ் இஸ் தி ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹவ் இஸ் தி திங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்க எல்லாருக்கும் குட் ஈவினிங். எங்கள் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க. முஸ்தபா நேற்று ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஒரு ஜாலியான படம் பண்ணோம், ஒரு காமெடியான படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் பிரவீன் சார் எதிர்பார்த்து இந்த படத்தை பண்ணாரோ அந்த அவுட்புட் எங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே எங்கெல்லாம் எதிர்பார்த்தோமோ அவங்களாம் சிரிக்கிறாங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ கூட வந்து பெலாசில் ஒரு ஷோக்கு வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்க தான் போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் தேட்டர் ஃபுல்லு. அங்கே இருக்க எல்லா ஆடியன்ஸுமே எதிர்பார்த்த இடத்துல கைத்தறி சிரிச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு படம் எடுக்கிறதுக்கு ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான். இங்கே இருக்க நீங்களுமே இந்த படத்தை இன்னும் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே பிவிஆர் ஐநாக்ஸ்லேயும் போயிட்டு இருக்கு, மோஸ்ட் எல்லா தேட்டர்ஸ்லையும் போயிட்டு இருக்கு. ஸோ பிரவீன் சரவணன் படத்தோட டைரக்டர், ஒரு சில வார்த்தைகள். படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி 2வது நாள் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் சுரேஷ் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லோரும் தேட்டருக்கு போயிருந்தோம். எல்லாருமே வந்து பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணாங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. இந்த ஒரு 2 hours வந்து ஸ்ட்ரெஸ்லாம் எல்லாமே ஜாலியாக இருந்தது. எல்லாம் காமெடி ஒர்க் அவுட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே மேலேயே இங்கே ஐநாக்ஸ்லேயும் மேலே இருக்கிற ஸ்க்ரீனில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க டைம் இருப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க, கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அந்த 2 hours. இந்த ட்ரைலர் 2 minutes உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக படமும் உங்களுக்கு பிடிக்கும். அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃபைன். ஸோ இது மட்டும் வில் டூ நவ். ஓகே, இன்ஸ்டாகிராம் மட்டும் எல்லாருமே அப்படியே கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவீங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஆக்டர் சதீஷ் என்ற பேஜ் மட்டும் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. ஆக்டர் சதீஷ் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் ஆக்டர் சதீஷ் என்ற பேஜ் மட்டும் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஒன்று இருக்கும்.
ஸோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு பெரிய லவ் நீங்கள் வந்து இந்த டீம் அண்ட் சதீஷ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த போஸ்ட் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சதீஷ் அவரை மட்டும் கொஞ்சம் டேக் பண்ணுங்க. ஸோ ரீஷேர் கண்டிப்பாக பண்ணுவாப்புல. மறக்காம இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணி உங்கள் ஸ்டோரியில் நம்மளோட சதீஷ் அவரை மட்டும் டேக் பண்ணுங்க. ஸோ டேக் பண்ணுற அத்தனை பேருக்குமே உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் த டிக்கெட்ஸ். ஸோ இது இருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு மறக்காம எல்லாருமே இதை வந்து ஷேர் பண்ணி டேக் பண்ணுங்க. உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபார் திஸ் மூவி. மறக்காம எல்லாருமே யூ ஷுட் ஷேர் திஸ். ஷேர் பண்ணி அப்புறம் சதீஷ் இருக்கும் அவரை டேக் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ. மறக்காம பண்ணீங்களா? எஸ், டூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அண்ட் ஓகே, சாரிமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படம் சூப்பராக போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஆஸ் ஏதோ கொஞ்சம் கேள்விகள் ரெண்டு நல்லா இருக்கும். படம் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குண்ணே. தியேட்டரோட ரெஸ்பான்ஸ் இங்க கீழே வரைக்கும் கேக்குது. அவ்வளவு சூப்பரா மக்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு அந்த லவ்வை ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி ரிஷு பாய், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இப்போதான் பார்த்தேன் கங்கை அமரன் சார் மேலே பேசி ஒரு இன்டர்வியூ, அதாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை பார்த்து வந்து செஞ்சுட்டு ரொம்ப நல்லா இது கொடுத்து நம்ம படத்தை விற்று கொடுக்குறீங்க, சந்தோஷம். அவர் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரீலில் ஷேர் பண்ணியிருக்காரு ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்ற அந்த வீடியோ, அதை இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. டிக்கெட்ஸும் அதுக்காக வந்து டிக்கெட்ஸும் ரிஷு பாய் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏமா நீ தெரிஞ்ச பொண்ணு தானே, நீ பண்ணியா? நானும் பார்க்குறேன், என்ன தவறு இல்லையா? நான் இங்கே தான் போஸ்டே போட்டேன், எனக்கு டவர் கிடைச்சது, ஒன்றும் கிடைக்கலன்ற. நீ தெரியாதவங்க கூட நிறைய பேர் போட்டாங்க. அண்ணா நான் போய் எல்லாரோட ஐடி வாங்கி பார்க்குறேண்ணே. ஐடி போயா? ஐடி வாங்கி பார்க்குறேன். யாரும் அந்த பொண்ணு தான் எல்லாரோட ஐடி வாங்கி செக் பண்ணுறேன். எல்லா பசங்களை மட்டும் நீங்கள் பாருங்க, பொண்ணுங்கள் தான் நீங்கள் பாருங்க. ஸோ ஸோ படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இங்கேயுமே ஓடுது. எல்லாரும் இந்த இது ஈவெண்ட் முடிஞ்ச உடனே நேராக போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். வாங்கி படத்தை பார்த்து பெருசாக சப்போர்ட் பண்ணுங்க. முஸ்தபா நிறைய நண்பர்கள்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜாலியான படம். தைரியமாக ஃபேமிலியோட ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா இது முஸ்தபா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜாலியான ட்ரெய்லர் பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ படத்துல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய விஷயங்களுக்காக அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து ஹெல்ப் பண்ற அந்த ஒரு ஃப்ரெண்டுனா யாரு? இண்டஸ்ட்ரியிலேருந்து ரியலாக பிரச்சனை கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறதுன்னா ஆக்சுவலாக இவர் தான் பண்ணுவார். பிரவீன் ப்ரோ தான் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இல்லை இது ஜாலியாக சொல்கிறேன். எப்போவுமே வந்து ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்னா ஜிவி பிரகாஷ் சொல்லலாம், அனிருத் அவரும் சொல்லலாம். ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னைக்குனாலும் நம்ம கூட இருந்து தோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் தான். நான் யார் 2 பேர் சொன்ன சொல்லுங்கள், பேசியிருந்தீங்க. கேள்வி மட்டும் கேட்டால் போதும், இந்த மாதிரி பதில் சொல்லி போட்டு. நான் வந்து உங்களோட வீடியோவை வீட்டுக்கு போய் பொறுமையா உட்காந்து பக்கத்துல இருக்க பேசுறதை கேட்க மாட்டீங்க, வீட்டுக்கு போய் வீடியோல பாப்பீங்க. சரி பாருங்க. ஓகே சூப்பர். நம்மளுடைய ஸ்டைல் வித்யாஸோட ஃபியூச்சர். ஆமா, ஸ்டைல் வித்யாஸ் அவங்க 3rd இயர்ல வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்த்துக்கள். அவங்க வந்திருக்காங்க இல்லைங்க? ஆமா. ஸோ அவங்க வந்திருக்காங்க. ஏதோ ஹானர் ஏதோ எங்களுக்கு ஏதோ 10 பவுன்ல செயின் போடுறாங்க. நீங்க தானா? வாங்க, ஒட்டியானமா போட்டீங்கன்னா இன்னும் பெருசா வரும். அப்படியே எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க தம்பி. உனக்கு பேமெண்ட் வரும். ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹானர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எஸ், தேங்க்ஸ். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. மறுபடியும் சொல்றோம். ஸோ தியேட்டர்ல வந்து சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்க படம் முஸ்தபா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு சூப்பரான ஒரு நேம். முஸ்தபா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான படம். இப்போ ரிஷு கீழே வந்து எல்லா ஃபோனையும் செக் பண்ணுவாரு. ஷேர் பண்ணாதவங்களாம் மாட்டிவிங்க, ஃபைன் கண்டிப்பா. பண்ணுவாரு. எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். மறக்காம அவரோட பேஜ்ல தலையா இவங்க தான் தலையா இருந்தாங்க. அவங்க ஃபோனை வாங்கி செக் பண்ணுங்க. வேணாம், மேலே வாங்க. இப்போ நான் செக் பண்ணுவாரு. அதான் நான் செக் பண்ணி என் வீட்டில். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறக்காம அந்த போஸ்டர் இருக்கும், ஃபர்ஸ்ட் போஸ்டர் ஷேர் பண்ணி உங்களோட இவர் வந்து டாக் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ணா இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन.
ஆஹா அப்ப பயங்கரமா. அதிரடியான ஏதோ கேள்வி கேட்க ஈரான் போறாங்க. ஈரான் ஃபிளைட்ல மேனங்களும் போதா So, இந்த வாரம் முழுக்கவே பாத்தீங்கன்னா நம்ம உமன்ஸ் டே தான் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். எல்லா நாளுமே வந்து உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இங்க இத்தனை சிங்க பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? விஷயத்தை தாண்டி அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, இண்டிபெண்டா இருங்க, என்ன சொல்ல விருப்பப்படுவீங்க? ஒரே வார்த்தை தான், நீங்க இல்லைன்னா நாங்க இல்லவே இல்லை. பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லவே இல்லை. ஸோ நீங்க எல்லாம் ஆண்களுக்கு சமம் நிறைய பேர் சொல்றாங்க, கிடையாது. ஆண்களும் பெண்களும் சமம் கிடையாது. பெண்கள்லாம் தெய்வத்துக்கு சமம். ஹேட்ஸ் ஆஃப் டு எல்லா பெண்களுக்குமே. ஷேர் பண்ணீங்களா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த டைலாக் எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வாட்ஸ்அப்ல. ஓகே சார், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது நீங்க உங்களோட சைட்ல இருந்து, பிகாஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே சின்ன சின்ன இடத்துல இருந்து வந்து ஒரு சின்ன ட்ரீமா வந்து இந்த ஸ்டைல் வித்தியாசத்துல ஜாயின் பண்ணி இப்போ வந்து அவங்க ஒரு டிசைனரா இங்க இருந்து வெளியே போறாங்க. நிறைய பேர் அவங்களோட ஃபேஸ் காமிக்க தயக்கிற இடத்துல நீங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ராப் வாக் போங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி நிறைய பெண்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 to 40 வரைக்கும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க லேர்ன் பண்ணிருக்காங்க. 40க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்றாங்க. அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி சில வார்த்தைகள் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத நீங்கள் வெளியில் தேடவே வேண்டாம், நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ நான் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனை சினிமாவில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து விஜய் சார் வந்து சினிமாவில் அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதை சொன்னாதான்ப்பா அந்த கைத்தட்டு வருது. ஸோ அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா சினிமாக்குள்ளே வரும்போது ரொம்ப சாதாரணமாக தான் வந்தார். பட் அதுக்கப்புறம் தன்னை பயங்கரமாக வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி நம்பர் 1 இருக்காருன்னா நிச்சயமாக வந்து அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அடுத்தது கண்டிப்பாக நம்ம தலை அஜித் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம தலை தோனி அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா இவங்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கு தான் சொல்ல வரேன். ஏன்னா சொன்ன மாதிரி பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பயந்து கூச்ச சுபாவம் இருந்ததெல்லாம் போய் போல்டாக சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு இதுவே ஒரு நல்ல மேடை தான். ஏன்னா இத்தனை பேர் முன்னாடி ஆண்களுக்கு நடிக்கும் போது கூச்சம் தான் இருக்கும். பட் இன்னைக்கு ஆண் பெண்களாக தாண்டி எல்லாரும் சமங்கிறத இந்த மாதிரி விஷயங்களே காட்டுது. ஸோ நல்ல இடத்துல படிக்கிறீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நல்லா பண்ணி நீங்கள் சினிமாவில் மற்ற எதில் நினைக்கிறீங்களோ அதில் நிச்சயமாக பெரிய ஆளாக வரணும். எதை பண்ணாலும் ஒரு ஒழுக்கத்தோடு நேர்மையோடு பண்ணிங்கன்னா எல்லாருமே செய்யணும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உங்களுக்கு பிடித்த பாடலும் மிக நன்றாக இருக்குது. தேங்க்யூ சதீஷ். சதீஷ் ப்ரோ அவங்க பின்னாடி வந்துட்டாங்க. ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ். ஹாய் ப்ரோ. ஹாய் திரும்பி நிற்கிற அக்கா ஹாய். சதீஷ் ப்ரோ, உங்களுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எனக்காகலாம் இல்லை, இங்கே நடக்கிற ஈவெண்ட் இவங்களுக்காக தான் நான் வந்தேன். நீங்க வரீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பேர் வந்தாங்க. எனக்கு இப்போதான் சொன்னாங்க, அரை மணி நேரம் மட்டும் தான் இங்கே வரேன்னாங்க. ஏன் இப்படிலாம் உண்மையை விடாதீங்க. பட் என்னன்னா நீங்க எங்களுக்காக வந்துட்டீங்கல்ல, அதனால எங்களுக்காக ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் படத்துல காசு கொடுத்தே பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணல. நீங்க எனக்கு வந்து கேக்குறீங்க. ஒரு சின்ன டான்ஸ் மட்டும் நம்ம எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து சூப்பரான ஒரு டான்ஸ் நமக்காக ஆட போறாங்க. ஆமா நீங்க ஆடுறீங்களா? எல்லாரும் தான். சரி நீங்க ஆடுங்க, அதை பார்த்து சும்மா வழக்கு போடலாம். கண்டிப்பா. சுரேஷ் ப்ரோ வந்து சூப்பரா ஆடுவாருன்னு தெரியும். ப்ளீஸ். ஆமா வியாபாரம் நம்ம இந்த டிஜே பேர்ல வந்து அப்படியே நைஸா எஸ்கேப் ஆகுறாங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டுக்கு என்ன விட என் பொண்ணு 5 வயசு தான். அவள் சூப்பராக ஆடுவா. ஏன்னா அதை பார்த்து ஃபுல்லாக ஆடி பயங்கரமான வெறித்தனமான ஒரு அந்த டான்ஸுக்கு பயங்கர ஃபேனாக இருக்கா. என்னோட அவன் நல்லா ஆடுவான். நீங்க ஆடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டான்ஸ் நம்பினதுக்கு உங்களுக்கு நன்றி. நீங்க எங்களுக்காக என்ன பண்ணாலும் நாங்க அதை ரசிப்போம். நம்ம டீமுக்காக நல்ல ஒரு கைதல கொடுத்துடலாம். ஓகே தேங்க்யூ. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் முஸ்தபா படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. பாருங்க, உங்க எல்லாருக்கும் நிச்சயமா பிடிக்கும். அதுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வைப் பண்ற ஒரு படமா இருக்கும். எல்லாரும் பாருங்க, பிடிக்கும். Thank you கண்டிப்பா so நாங்க much. ஈவென்ட் முடிச்சுட்டு எல்லாரும் முஸ்தபா படத்துக்கு தான் போய் பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் ஈவென்ட்டை முடிச்சுட்டு போய் தியேட்டர்ல போய் படத்தை பார்க்குறோம். நாளைக்கு சண்டே இருக்கு. ஸோ நல்லா ஜாலியாக போய் பார்க்கலாம். நிறைய ஸ்க்ரீன் நல்ல தியேட்டரில் ஓடுது, போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். அதுக்கு முன்னாடி அந்த போட்டோவை வந்து ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிட்டு நாங்களே உங்களுக்காக டிக்கெட் ரீல். அது என்னது சார்? ரீலா? கொஞ்சம் சதீஷ் நெட்வொர்க் bro, இருந்துச்சு உங்க சார். கூட அதனால photo எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அந்த ஒரு எல்லாருமே reel எடுக்க எல்லாரும் முடியாத share பண்ணுங்க. காரணத்தினால அது ஒரு செல்ஃபி வந்து நம்ம எடுக்க போறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி வீடியோ. தளபதி ஆரம்பிச்சு சார் இப்போ இதுதான் சார் ட்ரெண்ட், செல்ஃபி வீடியோ எடுக்கிறதா. ஆமா. பெரிய மைக்ராஃப் ஆஃப் பிளாஸ் முஸ்தபா டீம். ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாமா? Come on.
இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.